வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இந்த ஆராதனை ஜெபத்துடன் தொடங்குவோம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களை நீர் இங்க கொண்டு வந்திருக்கிறீர் ஒரு நோக்கத்தோட உண்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய வார்த்தை கேட்கும்படி எங்களை நீர் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இங்க பாட போற பாடல்கள் மூலியமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக என்ன செய்திருக்கிறீர், நீர் யார் என்பதை பாடல்கள் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இசைக்கருவிகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரோட அபிஷேகத்தோட வல்லமையோடு அது தெளிவோடு நாங்கள் வாசிக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவர், இங்க வந்திருக்கிறவர்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பெரிய ஒரு விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்கும்படி நீர் உதவி செய்வீராக. இங்க நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானோர், நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். உடைய ஊழியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உடைய பிரசன்னத்தினால இந்த இடத்தை நீர் நிரப்புவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் ஒரு பாடலை கூட பாடலாம். இயேசு எனக்கு யாவையும் செய்து முடித்தார் சிலுவை. Keep it
சொல்லுது, மறவேன் அவர் செய்த நன்மைகள், நான் துதித்து கொண்டே இருப்பேன். என் கூட சேர்ந்த வரிகளை பாடுவோம். மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம இப்ப ஏதோ ஒரு இல்ல, நல்லா இருக்கிறோம்னா அவர் சிந்தின ரத்தம் காரணமாக இருக்கு. அதனாலதான் இந்த பாடல் சொல்லுது, என் இயேசு எனக்கா யாவையும் செய்து முடித்திருக்கிறார். செய்து முடித்திருக்கிறாருன்னா சுகத்தை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், நல் வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியாது, நான் இங்க இருக்கிறேன்னா அவர் தான் காரணம், நான் நல்லா இருக்குன்னா அவர் தான் காரணம். அதான் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்களேன், மறக்காதீங்க அவர் செய்த நன்மையை. அதனாலதான் இன்னொரு பாடலை பாட போறோம், ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் முழு மனதையும் எடுத்து வந்திருக்கிறீங்க? நிறைய பிரச்சனை இருக்குது, பாதி மனது ஒரு பிரச்சனைக்கு இருக்குது. அந்த மாதிரி வரையும் போது கொஞ்சோண்டு மனசோட வரும், தேவனை கொஞ்சோண்டு ஆராதிக்கிறோம். அப்படி இல்லைங்க, முழு மனதை ஆராதிக்கணும். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். அதனால நான் பாட போறேன், முழு மனதாய் ஆராதிக்கிற ஆண்டவரே, உங்களை முழு மனதாய் ஸ்தோத்தரிக்கிறேன். என் கூட சேர்ந்த பாடலை பாடுவோம்.
முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் செய்த, என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அவரை பார்த்து எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்களேன், எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நிறைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உங்களை மறக்கல, என்னை மறவாமல் என் நிறைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்வழியில் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்வேச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நீங்க சொல்லுங்க, என்னை என்றும் நல்வேச்சல் நடத்தும்
நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். இப்ப சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கடைசியாக ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். அவர் நல்ல கரங்களை தட்டுவோமா. என்னெல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார், எட்டாத உயரத்திலே உட்கார வைத்திருக்கிறார். நல்ல தேவன், நல்ல தகப்பன் அவர். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான்
உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதானே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் பாத்திரராயிருக்கிறார். பாவத்துல கிடந்தோம், அக்கிரமத்துல கிடந்தோம், அவருடைய அழகான கண்கள் நம்மை வந்து கண்டது, நம்மளை தூக்கி எடுத்தது. அந்த பாவ சேற்றில் இருந்து நம்மை அவருடைய ரத்தம் கழுவி நம்மை சுத்தமாக்கினது. வேதம் சொல்லுகிறது, நம்ம இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்கள், பாக்கியவான்கள். ஆகவேதான் அவரை நம்ம உயர்த்துறோம். அவர் பாத்திரரா இருக்கிறார். எல்லாருமே பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமையை இழந்தோம். அவர் ஒருவர் மட்டும் பாத்திரரா இருக்கிறார். நம்மை தூக்கி எடுக்கிறதுக்கு எல்லா எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம், அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் உயர்ந்தவரா இருக்கிறார். அவர் பெரியவரா இருக்கிறார். அவர் பாத்திரரா இருக்கிறார் என்பதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அவர் தொடர்ந்து பாடுவோம், பாத்திர நீரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே,
உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உம்மை போல் பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. அவரை மட்டும் நாம் உயர்த்துவோம். பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் மட்டும் பாத்திரராய் இருக்கிறார். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரை உம்மை உயர்த்தும்படி உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆராதனை வேலையில் நம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ செஞ்ச நன்மைகளை நாங்கள் மறக்கல. ஆகவேதான் நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடணும், கரங்களை தட்டணும், உம்மை உயர்த்தி நாங்கள் எங்களுடைய கரங்களை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்தி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்பட்டோம். ஆண்டவரே தொடர்ந்து
உம்முடைய நாமம் மகிமை பரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு நேராக வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேச போகிற தாசனே, பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே முழுமையாக ஆட்கொண்டு எங்களுக்கு என்ன தேவையோ, எங்களுடைய சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற போல வார்த்தை எங்களுக்கு வெளிப்படும்படி முடிய ஆண்டவரே என்னுடைய காரியம் எங்களுக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. மறைபொருள்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படட்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையான எங்களுடைய வாழ்க்கையில பலன்களை கொண்டு வரட்டும். பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வியாதிகள் இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் மூலியமாக அதற்கு ஒரு பெரிய ஒரு தீர்வை நீர் எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் எங்களுக்கு நேராக புறப்பட்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியா இருக்கிற வேலை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம். ஆமென். தயவு செய்து உட்காருவோம். கரங்களிலே காணிக்கையும் தசமபாத்தையும் எடுத்துக்கொள்வோம். கரங்களிலே காணிக்கையும் தசமபாத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்துல இடத்துல வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை. ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்துல நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்துல நான் விதைக்கிறதுனால ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில குறை இருக்காது. ஆசீர்வாதத்தின் தேவனை விசுவாசிக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் செழிப்பும் நிறைவும் பரிபூர்ணமும் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் என்னுடைய காணிக்கையினால உம்மை நான் கனப்படுத்துகிறேன். ஆமென். நாம் விதைக்கிற நேரத்துல சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 84 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சேலா. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் எப்பேற்பட்ட ஒரு சங்கீதமாய் இருக்கிறதுனால நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய சபைக்கு வருகிறதுக்கு ஒரு இருதயம், ஒரு ஆத்துமா வாஞ்சையா இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறதா. நிறைய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்கீதம் 23 ரொம்ப அற்புதமான சங்கீதம், இருக்கிறதுலே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சங்கீதம். நிறைய சங்கீதங்கள் இருக்கு. ஆனா இந்த சங்கீதத்துக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப இனிமையான ஒரு சங்கீதமா இருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சங்கீதத்தை எழுதினவங்க யார் அப்படின்னா, கேட் கீப்பர்ஸ், வாட்ச்மேன். ரொம்ப வியப்பு தக்கதா இருந்தது பாருங்க. ஏன் அவங்க எழுதுறாங்க அப்படின்னா, லேவி கோத்திரத்துல இருந்து தான் தேவனுக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் தெரிந்து கொண்டார். லேவியர்கள் அதுல ஒவ்வொரு வேலைகளை கொடுத்தாங்க. ஆரோனுக்கு ஆசாரியர்கள் வேலைகள், அவங்க கூட பிறந்த சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு வேலைகள் இருந்தது. பலிப்பிடத்துல வேலை, கேட்ல வேலை, அங்கங்க வேலை கொடுக்கப்பட்டது பாருங்க அந்த லேவி கோத்திரத்துக்கு. அப்போ அந்த கேட்ல நிப்பாங்க பத்தியா, வாட்ச்மேன்ஸ், பலசாலிகளை, பலவான்களை. அவங்க எழுதின சங்கீதமாய் இது இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் போறேன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய ஆலயத்துல நான் வருவேன், நம்ம ஆராதிப்பேன், நம்ம உயர்த்துவேன். ஏன்னா எவருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது என்ற அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு அடிப்படையில அவங்க அதை எழுதுறாங்க. ஆகவேதான் இந்த 84:10 சொல்லுது பாருங்க, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாள் இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி, உம்முடைய சபையில ஒரே ஒரு நாள் இருப்பது எவ்வளவு ஒரு பெரியமான ஒரு கிருபை, பாக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
தகுதியே இல்லை, நம்பிக்கையே இல்லை. நான்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பாத்திரமானா நினைப்பேங்க பார்த்தியா. அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த சங்கீதம் ஒரு விலையேற பெற்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆசாரிகளை மதிப்பாங்க. ஒரு பலிப்பீடத்தில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஒரு உயர்வு இருக்கும், ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திருச்சபையில் ஒவ்வொரு பதவி இருக்கும் பாருங்க, தலைவர், உதவி தலைவர், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, செயலாளர், பொருளாளர், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பதவியை வகிக்கிறது. அப்போ இந்த கேட் கீப்பர்ஸ், வாட்ச்மேன் அவங்கள மதிக்கவே மாட்டாங்க, அங்க வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஒருவேளை சபையில இருக்கிற அந்த பலிப்பீடத்துல நிக்கிற ஆள் ஒரு நினைச்சிருக்கலாம், நான் பாத்தியா எங்க இருக்கிறேன், தேவன் என்ன எங்க வச்சிருக்கிறார் பாத்தியா, நான் இங்க வேலை செய்யறேன், நீ கேட்ல நிக்கிறேன், உன்னால தேவன் பாப்பாரா அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆனா அந்த கேட் கீப்பர் சொல்றாரு, வாட்ச்மேன் சொல்றாரு, கர்த்தர் என்னையும் பாக்குறாரு, கர்த்தர் என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறாரு. அதனாலதான் இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. அந்த கேட் கீப்பர்ஸ் கூட கர்த்தர் வாட்ச் பண்றாரு, எல்லாரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒரு மனுஷனும் அவர் கீழே தள்ளுறதா இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இந்த வேலை செய்யறேன், எனக்கு அந்த வேலை தெரியாது, அவங்க அந்த வேலையில இருக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய வேலையை ஒரு பெருசா எண்ணவே மாட்டாங்க பாருங்க. இதை நான் இந்த வேலை செய்யறேன், சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் பார்க்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு உணர்வுள்ளவர்களாய் நம்ம அந்த வேலையை செய்ய வேண்டும். ஆகவேதான் நம்ம தகுதியே இல்லை, பலனே இல்லைன்னும் போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இவரை நினைக்கணும். அவங்க தான் நம்மளுக்கு கத்துத்தராங்க. இந்த வாட்ச்மேன்ஸ் என்ன கத்துத்தராங்க அப்படின்னா, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம், அவங்கள தகுதியே இல்லை அங்க நின்று இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா தகுதிப்படுத்துகிறார் அவர்களை. ஆண்டவரே, நீர் எங்களை நினைச்சிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த வாட்ச்மேன் செய்யற வேலை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்பதை கர்த்தரே அவர்கள் புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு அந்த வேலை கிடைக்கல, ஆனா எங்களுக்கு இப்பேற்பட்ட போது வாசஸ்தலத்தின் போது சபையை காக்கிற வேலை, அங்க நின்று வாட்ச்மேன் வேலையை நீர் கொடுத்தீரே. ஏன்னா அங்க பலி செலுத்துவார்கள் சபையில, ஆசாரியர் கூடாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பலி செலுத்துவாங்க, ரத்தம் சிந்தப்படும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அதெல்லாம் பாக்குறாங்க, வாட்ச்மேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. தகுதியே இல்லாதவனை தேவன் தகுதிப்படுத்த முடிகிறது, பலனே இல்லாதவனை தேவன் பலப்படுத்துகிறார். ஆகவே அந்த 10ஆம் வசனத்தை சொல்றாங்க, நம்ம மறுபடியும் வாசிப்போம். 1000 நாளை பார்க்கலும் முத பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. நல்லது அவங்க சொல்றாங்க, நல்லது ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை கிடைச்சிது, ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய வேலையை பெருசா என்றதே இல்லை. குடும்பங்களிலும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இதனாலதான் வருது. கணவன் மனைவிக்குள்ள என்னன்னா, நான் இந்த வேலை செய்வேன், நீ இந்த வேலை செய்ய மாட்டேன், எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா, நீ செய்ய மாட்டியா, என்ன பாருங்க பிரச்சனை தான் உண்டாகுது. நான் தான் இந்த வேலை செய்யணுமா பாருங்க. தேவன் சொல்றாரு, எல்லா வேலையும் அவர் கொடுத்தது. கணவன் மனைவி கூட பல பிரச்சனைகள் எதனால வர்றது அப்படின்னா, குடும்பங்களில் ஒரு விட்டு கொடுத்தது இல்லவே இல்லை பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேலை நான் செய்யணும், இந்த வேலை நீ செய்யணும், இல்லை இல்லை, 2 பேர் கலந்து செய்யும்போது அந்த இடத்துல பெரிய ஒரு சமாதானம் இருக்கு. ஏன்னா எல்லா வேலையும் அவர் கனப்படுத்துகிறார். நிறைய பேர் அதை இந்த வேலை நான் செய்யணுமா, அதை அவங்க செய்வாங்க, அது அப்படியே கிடக்கும், அவங்க வர்றவர் அப்படியே கிடக்கும், அது கிளீன் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த வேலை நம்ம செய்யலாம், கொஞ்ச நாள் அம்மாவுக்கு ரெஸ்ட் வரலாம், இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா அது பெருசா என்றதே இல்லை. ஆனா கர்த்தர் பாருங்க நம்மளை பார்க்கிறாரு. அதனால தான் எல்லா வேலையும் நம்ம செய்யணும், கிளீன் பண்ணணும், வீட்டில் பாத்திரம் கூட இருந்ததுன்னா கழுவணும், ரொம்ப நல்லது. ஏன்னா கர்த்தர் நம்மளை பார்க்கறாரு, அவங்க பார்க்கலையே இவங்க பார்க்கலையே இல்லைங்க, கர்த்தர் நம்மளை பார்க்கறதுனால, நம்மளை அவர் தகுதிப்படுத்தி இருக்கிறதுனால, நம்மளை பலப்படுத்தி இருக்கிறதுனால எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் நமக்கு விதி விலக்கே இல்லை. மற்றவர்களுக்கும் இருக்கலாம், நமக்கு இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு அன்பின் இருதயத்தை தேவன் ஊற்றி இருக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு மனப்பான்மை யாருக்கும் இருக்கக்கூடாது. நான் எல்லாம் பார்ப்பேன், எல்லாம் செய்வேன், இல்லை இல்லை. குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் சபையில், அப்புறம் சமுதாயத்தில் வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. ஆகவேதான் நிறைய பேர் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஏன் குடும்பத்தில் பல போராட்டங்கள் பிரச்சனை வர்றதுனால என்ன தெரியுமா, இங்க ஆரம்பிக்கணும். ஒரு விட்டு கொடுத்தல் இல்லை, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு காரியத்தினால. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நம்மளை முதல்ல பார்க்கிறாரு, தகுதிப்படுத்துறாரு. அப்ப எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். நம்மளை தகுதிப்படுத்திருக்கிறார், நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாரு, எவருக்குமே இல்லாத ஸ்லாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த சபைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அவரை ஆராதிக்கிறோம், அவரை உயர்த்துகிறோம்,
அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். இப்போ ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா அவரை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அவர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டும். எவருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஸ்லாக்கியம் அப்படின்னா, குமாரனுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது கல்வாரி சிலுவையில. தேவன் நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும். அந்த மனப்பான்மை இருக்கும் பொழுது ஒரு பூரண சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். எல்லா வேலையும் செய்வோம், எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? கல்வாரி சிலுவையில இருந்து. அதனாலதான் தேவன் நம்மளை பார்க்கிறார், அவர் நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் நம்மளை பார்க்கிறதுனால எல்லா வேலையும் நம்ம செய்ய வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா வேலையிலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொன்னு, எவருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதனுடைய நம்ம விசுவாசிக்கணும். இல்லைன்னா பெருசா எண்ண மாட்டோம். பாருங்க, எந்த இதுவுமே வேலையும் பெருசா எண்ண மாட்டோம், குடும்பத்தை பெருசா எண்ண மாட்டோம். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க இல்லையோ அது நம்மளுக்கு வேணாம். நம்மளை தேவன் ரட்சித்திருக்கிறார், நம்மளை தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால அன்பான வார்த்தைகளை பேசுங்க, அன்பா எல்லா காரியங்களையும் செய்யுங்க. நம்ம செய்யணும், நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆமென். நம்ம கர்த்தர் நல்லவன், நம்ம தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார். நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். கர்த்தர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னிலிருந்து விலக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குகிறார். கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மெய்யாகவே இயேசு என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை சுமந்தார். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய என் தேவன் எனக்கு பலன் தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்திலே விசுவாசம் வைத்து தேவனிடம் நான் எதை கேட்பேனோ அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கடுகளவு விசுவாசம் எனக்குள் இருந்தால் நான் எதிர்பார்க்காத உயர்வை எனக்கு கட்டளையிடுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பதால் நான் ஒருபோதும் குறைவுபட்டு போவதில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முதல் ஆராதனை காலை தமிழ் ஆராதனை, முதல் ஆராதனை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே சிலுவை தியான கூட்டங்கள் நம்முடைய சபையிலே 7 மணி முதல் 8 மணி வரை மாலை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென். இன்றைக்கு மகளிர் தினம். ஆமென். அல்லேலூயா. மகளிர் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விஎல்சி சபையின் சார்பாகவும் போதகர் குடும்பத்தின் சார்பாகவும் மகளிர் யாவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலே பெண்களின் பாத்திரங்கள் எல்லாம்
விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், தலைமைத்துவம் மற்றும் தியாகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இதில் சில கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரொம்ப பெருசாலாம் நான் பேசல, சும்மா அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் நான் சொல்கிறேன். ஏவாள், சாராள், மிரியம், எஸ்தர், ரூத், இயேசுவின் தாய் மரியாள், இயேசுவின் சீடர் மகதலேனா மரியாள் போன்றவர்கள் சில முக்கிய உதாரணங்களாக இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் நீதிபதிகளாகவும், தேசத்தை காப்பவர்களாகவும், திருச்சபையிலே ஊழியம் செய்பவர்களாகவும் செயல்பட்டு வந்தனர். இதில் ஏவாளை பார்த்தால் அவர்கள் உலகிலேயே முதல் பெண்மணியாக இருக்கிறார்கள். அனைத்து உயிர்களுக்கும் தாயாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். சாராள் ஆபிரகாமின் மனைவி. அவர்கள் விசுவாசத்தின் தாயாக கருதப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேகருக்கு விசுவாசம் மட்டும்தான் இல்லாம இருக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப வைராக்கியமா இருக்காங்க, ஆனா ஒரு சிலர் விசுவாசத்திலே ரொம்பவும் அது அதிகமா செயல்படுத்தப்பட மாட்டாங்க. அவ்வளவுதான் இருக்கு. விசுவாசம் இல்லாம இல்லை, எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசத்தை செயல்படுத்த தயங்குகிறார்கள். பார்த்தீங்கன்னா சாராள் அந்த விசுவாசத்திற்கே தாய் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகின்றது. மிரியம் மோசேயின் சகோதரியாக இருக்கிறார்கள். அவர்கள் தீர்க்கதரிசியாக அந்த நாளிலே செயல்பட்டு வந்தார்கள். தெபோராள் இஸ்ரவேலிலே ஒரே பெண் நீதிபதி. இன்னைக்கு அநேக நீதிபதிகள் இருந்திருக்கலாம், ஆனா அந்த காலத்துல ஒரு பெண் நீதிபதியாக இருப்பது என்பது சாமானியமான காரியமாக கிடையாது இல்லையா? அப்போ அவர்கள் நீதிபதியாகவும் இருந்திருக்கிறார்கள், தீர்க்கதரிசியாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்புறம் ரூத் பத்தி நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்புக்கு முன்மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை, விசுவாசத்தை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எஸ்தர் தன்னுடைய இனமாக்கிய யூத ஜனத்தை காப்பாற்றிய ஒரு தைரியமான ஒரு ராணியாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு ராஜா முன்பாக சென்று தன்னுடைய ஜனத்திற்காக அவர்கள் உரிமையோடு குரல் கொடுத்தார்கள். இன்றைக்கும் அநேக பெண்கள் அந்த மாதிரி நிறைய தைரியமான பெண்கள் இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் உருவாக வேண்டும். மரியாள் இயேசுவின் தாயார், அவர்கள் கீழ்ப்படிதலுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். பாருங்க, கன்னியாக இருந்த பொழுதே அவர்களுக்கு தேவ தூதன் ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு மறு பேச்சு எதுவும் சொல்லாமல் உடனடியாக அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் அவர்களை போற்றி புகழ்கின்ற ஒரு தாயாக, இயேசுவின் தாயாக அவர்கள் இருக்கிறார்கள். மகதலேனா மரியாள் அவர்கள் இயேசுவினுடைய ஒரு சீடர். இவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நிற்கிறார்கள். தபித்தாள் அற்புதம் மற்றும் தர்ம காரியங்களை அவர்கள் செய்தவர்களாக வேதத்திலே கூறப்படுகிறது. பிரிஸ்கில்லாள் ஆரம்ப கால திருச்சபையின் மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். இயேசுவை அதிகமாய் பின்பற்றி இயேசுவை குறித்ததான போதனைகளை அவர்கள் போதித்து வந்தார்கள். சிப்போராள் பூவாள் எபிரேய மருத்துவச்சிகள், நர்சஸ். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போட்ட அந்த சட்டத்திட்டத்தை மீறி எபிரேய குழந்தைகளை அவர்கள் காப்பாற்றிய பெண்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தைரியமான பெண்களாக அவர்கள் இருந்தார்கள். பாருங்க, இவர்கள் யாவரும் தங்களுடைய விசுவாசம், தைரியம் மற்றும் தியாகத்தின் மூலமாக வேதாகம வரலாற்றில் அழியாத இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெண்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அநேக விதமான பற்பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அவை யாவற்றையும் தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து நாம் அந்த பிரச்சனைகளை நம்மால் ஜெயிக்க முடியும். விசுவாசம் மிகப்பெரிய ஆயுதமாக நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த ஆயுதத்தை நாம் கையில எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை பெண்கள் மத்தியிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
மறுபடியுமாய் நான் இந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் யாவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். சாட்சி